அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதைகளில் கிருஷ்ணர் ஏன் கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் ஏன்னு பார்ப்போமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட எண்ணற்ற சந்தேகங்களுக்கு பகவான் கண்ணன் கூறிய விளக்கங்கள் கீதைன்ற புனித நூலாக மனித சமுதாயத்துக்கு கிடச்சிருக்கு. கிருஷ்ணர் அந்த கீதையை உபதேசித்தது பற்றிய ஒரு சந்தேகத்தை அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட எழுப்பினான். மனித குலம் முழுவதற்குமான மாபெரும் தத்துவ சுரங்கமாக கீதையை சொல்ல ஏன் என்ன தேர்ந்தெடுத்தாய் கிருஷ்ணா? பிதாமகர் பீஷ்மர்கிட்ட சொல்லியிருக்கலாம். தத்துவ உபதேசங்களுக்கு தகுதி வாய்ந்தவர் அவர். அண்ணன் யுதிஷ்டர் இருக்கிறார். ஐவரில் மூத்தவர் அவர். தர்ம நீதிகளை உணர்ந்தவர். அண்ணன் பீமன் மிக சிறந்த பக்திமான். பூஜை நியமங்களை ஒழுங்காக செஞ்சு வர்றவர். இவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன புனித உபதேசங்களை கேட்க தகுதி உள்ளவனாக ஏன் தேர்ந்தெடுத்த அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். அர்ஜுனா, நீ என்னோட நெருங்கி பழகுபவன், என் மீது தோழமை கலந்த அன்போடு இருக்கிறவன். அப்படின்றதால மட்டும் நான் உனக்கு கீதையை சொல்லலை. பீஷ்மர் அறங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தும் உணர்ந்தவர் தான். சாஸ்திரங்கள் உணர்வதால் மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பு வந்துவிடாது. அதை கடைபிடித்தால்தான் சிறப்பு. கௌரவர்கள் அதர்மம் புரிகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் பீஷ்மர் அவங்க பக்கம்தான் இருந்தார். அதே சமயம் பாண்டவர்களை தனியை பார்க்க வரும்போது மட்டும் தர்மம் வெல்லும்னு ஆசீர்வாதம் சொல்கிறாரு. இது ரெட்டை வேடம் இல்லையா? எண்ணம், சொல், செயல் இவை அனைத்துலேயும் ஒன்றாக இருக்க எவன் இருக்கானோ அவன்தான் உத்தமன். பீஷ்மர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். யுதிஷ்டர் கீதை கேட்க தகுதியானவர் என்பது உன் எண்ணம். அவர் நல்லவர்தான், தர்மர் நல்லவர்தான். ஆனால் அவர் முன் யோசனை இல்லாதவர். பின்னாடி வர்றதை முன்னாடி யோசிக்க மாட்டார். தவறு செஞ்சுவிட்டு பிறகு வருந்தி கொண்டிருக்கிறது தான் அவரோட இயல்பு. யுதிஷ்டர் நீதியையும் தர்மத்தையும் கடைபிடிப்பவர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவரால் தக்க நேரத்தில் தன்னோட கடமை என்னன்றது உணர இயலலை. பீமன் அளவற்ற பலசாலி, பக்திமானும் கூட. ஆனால் அவன்கிட்ட மனோபலம் இல்லை. வீணான கோபத்தில் அவன் விளைவித்த விபரீதங்கள் தான் அதிகம். மனோபலம்ன்றது பார்த்திங்களா? மனோபலம் வீக்காக இருந்தால் மனோபலம் வீக்காக இருந்தால் கோபம் வரும். அந்த குணம் பீமன்ட்ட இருக்குன்னு சொல்கிறாப்புல. யாருக்கு கோபம் வருதோ அவங்களுடைய மனோபலம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அர்ஜுனா, நீ இவங்களை போல இல்லை. நீ ஒரு மகாவீரன், அதிநுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தை பல கற்றவன். என்ற போதும் கூட நீ முன் யோசனை உள்ளவனாக இருக்கிற. அதுதான் உன்னோட தனி சிறப்பு. உன்னை விட வயதான அறிவிலையும் பெரியவர்களான பலரையும் மதித்து அவங்களுக்காக நீ என்கிட்ட வாதிடுற. போர்க்களத்தில் நின்றபோதும் உற்றார் உறவினர் மதிப்புக்குரிய பெரியவங்களெல்லாம் எப்படி கொள்வது? இந்த போர் தேவைதானா? இந்த இழப்பு தேவைதானான்னு நீ யோசிச்ச. அத்தனை பேரையும் இழந்து அரசாட்சியை பெறுறதுல என்ன பெருமை இருக்க முடியும்னு கண் கலங்கின. பிச்சை எடுத்து வாழவும் நான் தயார்னு என்கிட்ட சொன்னேன். அப்படி இருக்கச்ச நீ பதவி வெறியன் அல்ல. பழைய விரோதங்களுக்கு பழிவாங்க வேண்டுமென்று முன்பு நினைத்திருந்த போதும் களத்தில் அவர்களை மன்னிச்சு போரே வேணான்னு எண்ணுற அளவுக்கு உன்கிட்ட உள்ளம் இருந்துச்சு. ஓரளவு நீதி எது அநீதி எது அப்படின்னு சிந்திக்கிறவனா நீ எந்த தருணத்திலும் இருந்திருக்கிற. நீதியான வழியில் நடக்க அனைத்தையும் தியாகம் செய்ய மன வலிமை தேவை. தன்னுடைய புனிதமான கடமையை உணர்பவனுக்குத்தான் கீதை கேட்கும் தகுதி உண்டு. இதெல்லாம் தான் நான் உனக்கு கீதையை உபதேசிக்க காரணம். தனி சலுகன் பார்த்தா எதுவும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனன் அகந்தை எதுவும் இல்லாதவனாய் அடக்கத்தோடு ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி வணங்கி நின்றான். ஆக மன வலிமை வேணும். பின்னாடி வர்றதை முன்னாடியே யோசிக்கிற மனப்பக்குவம் வேணும். அகந்தை இல்லாமல் இருக்கணும். இது மூணு எவன்கிட்ட இருக்குதோ
அவன்தான் கீதையை கேட்குறதற்கு தகுதியானவன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. கீதாச்சாரம் உங்களுக்காக. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமும் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நன்றி.